நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. கடகராசிக்காரங்க பாருங்கள், கடந்த 2.5 வருஷமாக கர்மசனியோட பலனை அனுபவிச்சு வந்திருப்பீங்க. அது என்னென்னா, நீங்கள் செஞ்ச வேலையில் தொழிலும் சரி, வியாபாரமும் சரி, எந்த ஒரு பொறுப்பையுமே நீங்கள் எடுத்து செய்யும்போது ரொம்பவுமே கவனமாக செஞ்சாலுமே அதில் நிறைய பின்னடைவு வந்திருக்கும். உங்களோட முயற்சிக்கேற்ற பலனே கிடைச்சிருக்காது. இது ஒரு விதத்தில் விரக்தியை கொடுத்துருக்கோம். கடந்த காலம் தான் இப்படி போச்சு, இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு யோசனையிலேயே உங்களோட நாட்கள் ஓடிட்டுருக்கோம். அந்த வகையில் பாருங்கள், உங்களோட முயற்சிக்கேற்ற வெகுமதி கிடைக்குமா, இல்லை இந்த காலத்தில் உங்களுக்கு உங்களோட கர்ம பலனையும் உங்களோட கடின உழைப்பிற்கு ஏற்ற பலனும் கிடைக்குமா, என்ன விஷயம்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி சாதகமாக அமையும், எதில் பாதகம் உண்டாகும், எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மையை பெற முடியும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையுமே திறமையாக ஆளுமையாக செய்யக்கூடியவங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய மோதலை கூட ரொம்பவுமே திறமையாக முறியடிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த காலத்தில் நிறைய பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். இந்த பின்னடைவுலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலை தான் அதிகமாக இருந்திருக்கும். உங்களுடைய செயல்கள் எல்லோருக்கிட்டையுமே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரித்து கொடுத்துருக்கோம். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்குது, அதுவும் இந்த வாரத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த அமைப்பு என்ன அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். கடகராசி சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரிங்க, அது தீரணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது சந்திர பகவான் வழிபாடு. பௌர்ணமி தினத்தில் உங்களோட குலதெய்வ வழிபாடை செஞ்சீங்கன்னா சந்திர பகவானோட பரிபூர்ண அருளையுமே நீங்கள் பெற முடியும். அதே போல் இரவில் பௌர்ணமி தெரியலையா, முழு நிலவு, அப்போ சந்திரனை நீங்கள் வழிபட்டால் இன்னுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அடைய முடியும். இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறது சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சந்திர பகவானோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். நீங்கள் நினைக்கிற விஷயம் ஒவ்வொன்றா இனி உங்களோட வாழ்க்கையில் நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் தெரிவிச்சுக்கிறோம். சந்திர பகவான் பிடிக்கும் அப்படின்னா சந்திர பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் கூடவே மறக்காமல் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். சந்திரன் பரிபூரண அருளும் கிடைச்சி நீங்கள் நலமுடன் வாழக்கூடிய அமைப்பை பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கடகராசி ஆளுமை திறன் அதிகமாக கொண்ட ஒரு ராசி. இந்த ராசியில் நீங்கள் பாருங்கள், பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே திறமையாக செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். இப்படிப்பட்ட கடகராசியில் புனர்பூசத்தில் 4ஆம் பாதமும் பூசமும் ஆயில்யம் நட்சத்திரமும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த இறை வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சால் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் இருந்தாலும் சரிங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும். மேலும் இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் தீரலை, எல்லா விதத்துலையுமே சோதனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிச்சா அதற்கான பலனை பெற முடியும். அதுக்கு தான் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். நீங்கள் இதுக்காக இப்போது ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் போகணும், அட்ரஸ் தேடி அலையணும், இந்த ஒரு கவலையே இல்லைங்க. உங்களோட கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை எடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை நோட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, எவ்வளவு நல்லது செஞ்சாலும் எந்த ஒரு நல்லதும் நமக்கு வந்து சேரலை அப்படிங்கிற கவலையோடு இருந்த நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவே இவங்கக்கிட்ட ஜாதகம் கணிச்சு இப்போ பாருங்கள் அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம். ஃபோன் பண்ணுங்கள், ஜாதகத்தை கணிச்சுக்கோங்க. எல்லா விதத்திலுமே நன்மை வரக்கூடிய பலனை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்த்தா, தனவாக்கு குடும்பஸ்தானம் சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறாங்க. தைரிய வீரியஸ்தானம் சூரியனும் புதனும் இருக்காங்க. சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்காங்க. இதில் சனி பகவான் பாருங்கள் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. அயன சைன போக ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தா, இந்த வாரம் எதையுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச விஷயம் ஒன்று, நடந்தது ஒன்றா இருக்கும். அதற்கான பலனையே நீங்கள் அடைஞ்சிருக்க மாட்டீங்க. எந்த ஒரு புது விஷயத்தையுமே இனிமேல் செய்யவே கூடாது அப்படிங்கிற விரக்தியிலே இருந்திருப்பீங்க. கடந்த காலத்தில் பாருங்கள்,
நீங்கள் செய்கிற நல்ல விஷயம், நீங்கள் நினச்சிருப்பீங்க அது நல்லது தான் அப்படின்னு, ஆனால் அதோட முடிவு உங்களுக்கு நல்லதாக கிடைச்சிருக்காது. பல திட்டுக்களையும் பேச்சையும் தான் வாங்கி கொடுத்துருக்கோம். ஏன்டா இந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற அளவுக்கு பல சோதனைகளை தாண்டி வந்தவங்க தான் கடகராசி அன்பர்கள் நீங்கள். ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பை பார்த்தா சோதனையை கூட சாதனையாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குங்க. நீங்கள் எப்பவும் போல் சரி அப்படின்றத மனதில் உறுதியாக வச்சுட்டு செயல்படுத்துவீங்க இல்லையா, அதே துணிவோடு இப்பயும் செய்யுங்க, நல்லது நடக்கும். சாதிக்கக்கூடிய திறமை இப்போ உங்களுக்கு அதிகரிக்கும். நினச்ச காரியத்தை எல்லாமே நினச்சபடி சிறப்பாக செஞ்சு முடித்து காட்டுவீங்க. உங்களை பழி சொன்னவங்களே உங்களோட வேலையை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்கன்னா பாருங்களேன். இப்போது புதிய நண்பர்களின் அறிமுகம்லாம் கிடைக்கும். அவங்களால சில நன்மையும் வரும். ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக்காதீங்க. அதுவே நிறைய கவலையை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு கடந்த காலத்தில் இந்த பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் வர வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழியை பாருங்கள். கவலை நீங்கக்கும். வீண் ஆடம்பர செலவுகளை நீங்கள் இப்போ கட்டாயம் தவிர்க்கணும். இல்லைன்னா நிறைய செலவு விஷயத்தில் பின்னடைவு வந்துடும், பணம் பற்றாக்குறை வரும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுன்னே இல்லை. நிறைய விஷயத்தில் அடிபட்டு நிறைய பாடங்களை கற்று வச்சுருப்பீங்க. அதை இப்போ செயல்படுத்துங்க, நல்லதாக இருக்கும். செலவு விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆடம்பர பொருட்களை தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது. அதே போல் தொழில் வியாபாரம் இதெல்லாமே கொஞ்சம் சுமாராக நடக்கும். முன்ன இருந்ததை விடவே இப்போ பரவாயில்லன்னு கூட சொல்லலாம். ரொம்பவும் பின்னடைவில் இருக்காது. பின்னடைவு நீங்கி சுமாராக உங்களோட தொழில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட தொழிலை விரிவுபடுத்த என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் அப்படிங்கிறத யோசித்து கவனமாக செய்யுங்க. நிறைய சலுகைகள் எல்லாம் அறிமுகம் செய்யுங்க, அது நல்லது. அதே போல் பழைய பாக்கிகளில் இப்போ வசூலாகிடும். கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது, கைக்கு பணமே வந்து சேரலை அப்படின்றது நிலைமை மாறிடும். பழைய பாக்கி வசூலாகிறதுல வேகம் பிடிக்கும். வியாபாரம் சுமாராக நடக்க ஆரம்பிக்கும். நிறைய முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. வரக்கூடிய வாய்ப்பெலாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலதிகாரிகள் கொடுக்குறாங்க இல்லையா வேலையை, அதை கச்சிதமாக செஞ்சு முடிச்சுடுங்க. எந்த ஒரு தப்பும் வராமல் பார்த்துக்கோங்க. உங்களோட வேலையை யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க, யாரோட வேலையை நீங்கள் வாங்கி செய்யாதீங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் செஞ்சால் நன்மையை பெறுவீங்க. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை அவ்வப்போது வரும். வாக்குவாதம் செய்யாதீங்க, கோபத்தை தவிர்த்துடுங்க. இந்த 2 விஷயத்தையும் குடும்பத்தில் கடைபிடிச்சிங்கன்னா பிரச்சனைகள் எதுவுமே வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். இதன் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும். சண்டை சச்சரவுகள் இல்லாமல் குடும்ப சூழ்நிலையை நீங்கள் சுமூகமாக நகர்த்த முடியும். குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க. உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் கொஞ்சம் தாமதப்படலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரையும் அனுசரித்து போனால் நல்லது. வீட்டில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது சுப நிகழ்ச்சி உங்களோட தலைமையில் நடக்கும் பாருங்களேன். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு கூட ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு அனுகூலமான பயனை தரப்போகுது. அதற்கான பணம் கை வந்து சேரும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் கடுமையாக கொஞ்சம் உழைக்கணும். உங்களோட நண்பர்கள் உதவியால் நன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் திடீர் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். பெண்களுக்கு எல்லாமே நினச்ச காரியத்தை நினச்ச மாதிரி செய்து முடிக்கக்கூடிய உதவி அப்பப்போ கிடைக்கும் கரெக்டாக. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடத்தில் கவனமாக நல்லா படித்தா வெற்றி வாய்ப்பை பெற முடியும். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கள் மற்றவங்களோட ஆலோசனைகளை ஏற்று நடப்பதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை எந்த விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க, அது நல்லது. எதுலேயுமே நல்லது கெட்டது யோசித்து அதுக்கப்புறம் அந்த காரியத்தில் ஈடுபடுங்க. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கையில் முன்னேற எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு வாரம். வீண் அலைச்சல் வரலாம், முயற்சியில் வெற்றி கிடைக்கிறது கொஞ்சம் தாமதம் வரலாம். ஆனால் மன தெளிவு இருக்கும். தெளிவாக செய்யுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். ஆக்கப்பூர்வமாக எந்த விஷயத்தையும் செஞ்சால் நன்மையை நீங்கள் பெற முடியும். அவசர முடிவுகளை மட்டும் நீங்கள் இந்த மாதம் அதுவும் இந்த வாரம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான வாய்ப்புகள் எல்லாமே அனுகூலமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான எண்ணம் தோன்றும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பயணங்கள் வரலாம். பயணத்தின் மூலம் நன்மையும் பிறக்கும். மேலும் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்களின் மனமறிந்து செயல்படுவீங்க. கருத்து வேற்றுமை நீங்கும். நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்த கஷ்டத்திலிருந்து நீங்கவும், வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு துன்பமும் உங்களை நெருங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே பரிகாரமாக இந்த விஷயத்தை செய்யுங்க, நன்மை நடக்கும், நல்லது கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தா மாரியம்மனை மனமாற வணங்கி வருவதும், மாரியம்மனுக்கு தீபமேற்றி
அதுவும் நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்கிறதும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித கஷ்டத்தையும் நீக்கக்கூடிய அமைப்பையும் யோகத்தையும் கொடுக்கும். மனம் நிம்மதி பெறும். அம்மனின் பரிபூர்ண அழகும் கிடைச்சி மன நிம்மதி பெற்று சிறப்புடன் வாழக்கூடிய யோகத்தை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. அம்மனின் கருணை உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். என்ன நேயர்களே, எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். அம்மனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும். நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நேயர்களே.